வெல்கம் டு சன்ரூஃபிங். சன்ரூஃபிங்கில் நம்ம டிஃப்ரெண்ட்டான ரூஃபிங் மேக் பண்ணிட்டு வரதில் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ நம்ம நிறைய இடத்துல ரூஃபிங் பண்ணியிருக்கோம். அதுக்கான நிறைய அனுபவங்களும் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி ரூஃபிங் பண்ணக்குள்ள அனுபவ ரீதியாக ரூஃபிங் பண்ணுறோம். ரெண்டாவது வாஸ்து முறைப்படியும் இந்த ரூஃபிங் பண்ணுறோம். குவாலிட்டி வந்து நம்ம ஃபஸ்ட்டாக வச்சு அதுக்கப்புறம் தான் இந்த ரூஃபிங் கேட்டகரிக்குள்ளேயே நம்ம வந்திருக்கோம். இந்த ஃபீல்டில் எங்களுக்கு 15 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்குது. ஸோ எந்த கிரிட்டிக்கலான பொசிஷன் இருக்குது, பில்டிங் வந்து ரொம்ப கிராஸ் எப்படி இருந்தாலும் எந்த ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இடமா இருந்தாலும் நம்ம வந்து கிளியராக நம்ம ரூஃபிங் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு மினிமம் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டு நீங்கள் இருக்குது அப்படின்னா நாங்கள் ஸ்கொயர் ஃபீட் பேஸில் கான்ட்ராக்ட் டைப்பில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ A to Z ஒர்க் நம்மளே பண்ணி கொடுத்துறோம். இந்த எக்ஸ்பெக்டட் என்னென்னா சிவில் ஒர்க் அண்ட் பெயிண்ட் ஒர்க் மட்டும். பெயிண்ட் ஒர்க் கூட இப்போ நம்ம கம்பெனிலேருந்து நம்ம லேபர்ஸ் அனுப்பிச்சுட்டு நம்ம பண்ணித்தரோம். ஸோ பெயிண்ட் மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்தா போதுமானது. இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 இயருக்கு முன்னாடி கால் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம், ஸோ வீடு வந்து ரெடி பண்ண போகிறோம், இதுக்கு நீங்கள் ஏதோ பிளான் தர முடியுமான்னு கேட்டிருந்தாரு. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த பேஸ்மெண்ட் இருக்கும்போது இந்த ஒர்க்கை நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம கோட் கொடுத்துட்டு இப்போ 1 இயருக்கு அப்புறம் இந்த ரூஃபிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஒரு விவசாயிங்க. இவர் வந்து ரூஃபிங் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் காஸ்ட் வைஸும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷனாகவும் இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணார். ஸோ அதனால தான் இங்கே வந்து நம்ம ஓல்டு மாடலில் இருக்கிற ரூஃபிங் ஷீட் மட்டும் டார்க் ப்ரௌனில் மேட் ஃபினிஷிங் ரூஃபிங் ஷீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு அட்ராக்டிவ் லுக் இருக்கும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஃபஸ்ட்டு ஒரு எலிவேஷனில் பிளான் பண்ண கலர்ஸ் வேறு, நம்ம ஷெட் போட்ட பின்னாடி அந்த ஷெட்டோட எலிவேஷன் மேட்ச் பண்ணுற மாதிரி பார்டர்ஸ் எல்லாமே டார்க் சாக்லேட்லேயே வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ இது ஒரு நல்ல விஷயங்க. ஏன்னா வந்து நம்ம ஒரு மேட்ச்டாக இருக்கணும்னு நம்ம எலிவேஷன் எதிர்பார்ப்போம். ஸோ அது வந்து வீட்டோட அந்த ஷெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து யூனிக்காக அது அப்படியே தெரியுது. ஷெட்டும் உங்களுக்கு டார்க் சாக்லேட், பில்டிங்ஸ்லேயும் அந்த கலர்ஸும் டார்க் சாக்லேட் பண்ணியிருக்காரு. இப்போ நமக்கு வந்து மெட்டீரியல் மட்டும் குவாலிட்டி இல்லை ஆளுங்க குவாலிட்டி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் கிடைக்காது. இப்போ மற்ற இடத்துல கம்பேர் பண்ணக்குள்ள நம்மக்கிட்ட ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, இல்லை வந்து கொஞ்சம் காஸ்ட் வைஸ் பார்த்தா ஹையாக இருக்குங்கிற ஃபீல் பண்ணுறவங்க நம்ம வந்து இந்த ஒர்க்கில் வந்து கை தேர்ந்தவர்கள். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 6 to 7 இயர்ஸ் ஒரு ஒர்க்கர் நம்மகிட்ட ஒர்க் பண்ணுறாருன்னா அவரோட சேலரி ஸ்கேலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக தான் இருக்கும். இப்போ வந்து லோக்கலில் ஒர்க் பண்ணுறவங்க இதோட கம்மியாக ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் குறைவாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களே ஒர்க் பண்ணுறதுனால அது வந்து அவங்களுக்கு கட்டுப்படி ஆகலாம். நாங்கள் ஒரு கம்பெனிங்க, ஸோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆட்களை வச்சு நாங்கள் ஒர்க்கும் பண்ண முடியாது. அப்படி பண்ணால் எங்களோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப லோ லெவலில் கீழே போயிடும். ஸோ அதனால் மற்றவங்ககிட்ட கம்பேர் பண்ணதில் ப்ரைஸ் வைஸ் வந்து கூட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதர்ஸ்ட்டு போயிட்டு இது மாதிரி நிறைய ரூஃபிங் ஒர்க்கு நாங்கள் ரிலேட்டடாக மறுபடியும் ரீமேக்கிங் கட் பண்ணி மறுபடியும் புதுசாக நம்ம ஆல்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸுக்கு தாங்க எங்கள் காஸ்ட்டு. மெட்டீரியல் வந்து யாருனாலும் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். அந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷிங்காகவும் அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாஸ்து ரீதியான தொடர்புகள் பிரச்சனை இல்லாத மாதிரியும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சன்ரூஃபிங்க்கு தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். நான் எங்ககிட்ட மட்டும் ரூஃபிங் பண்ணணுங்கிற இதை சொல்ல வரலைங்க. எக்ஸ்பீரியன்ஸான யார்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அந்த ஒர்க்கோட டெடிகேஷன் வந்து நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேங்க. ரூஃபிங் ஒர்க் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்து ஒரு தனித்திறமை இருக்கும். எங்ககிட்ட கேரளா டைப் நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு இது பிரத்யேகமாக இந்த இடத்துல எவ்வளோ கிரிட்டிக்கலான பொசிஷன் இருந்தாலும் இந்த ரூஃபிங் நாங்கள் மேக் பண்ணிவிடுவோம். ஸோ இன்றைக்கி இருக்கிற காஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்போலோ பைப் தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலே ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வாரண்டி பேஸ்டு கட்டரும் நம்ம வாரண்டி பேஸில் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஒரு ஷெட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு வாரண்டி கொடுத்து அதுக்கப்புறம் தான் ரூஃபிங் ஒர்க் பண்ணுறோம். ஸோ மெட்டீரியல் காஸ்ட்டை தாண்டி எங்களோட காஸ்ட்டுனா எங்களுக்கு லேபர் காஸ்ட்டு வந்து அதிகம் தாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு காஸ்ட் வைஸ் மற்ற இடத்துல கம்பேர் பண்ணக்குள்ள இங்கே வந்து இப்போ ஒரு 10 to 15 ருபீஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க நம்ம ரூஃபிங் ஒர்க் பண்ணுறோம். இப்போ கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு இல்லாமல் அதர் ஸ்டேட்லேயும் இந்த ரூஃபிங் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம். ஆல்ரெடி பெங்களூரில் நம்ம ஒரு 3 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு கரண்ட்லி. ஸோ எங்கேருந்து கால் பண்ணிங்கனாலும் எங்களுக்கு மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட் இருந்ததுன்னா ரூஃபிங் ஒர்க் நாங்கள் தாராளமாக பண்ணித்தரேங்க. இது மாதிரி ஒர்க் உங்களுக்கும் பண்ணணும்னா கீழே கடை எங்களோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு நீங்கள் ஒரு அளவுகள் சொன்னீங்கன்னா நாங்கள் ஃப்ரீ ஆஃப் த கொட்டேஷன் தரோம். அதே சேம் டைமில் உங்களுக்கு மாடல் அண்ட் ஃபோட்டோஸும் ஃபார்வர்ட் பண்ணுறோம். இது மாதிரி ஒர்க் பண்ணணும்னா எங்களை கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் சார். வணக்கங்க. நான் வந்து தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் சார், ஈச்சம்பாடி மாவேரிப்பட்டி கிராமம். நான் வந்து இந்த மாதிரி கார் பார்க்கிங் ஒரு சீட் போடணும்னு சொன்னோங்க சார். அது வந்து செஞ்சு கொடுத்தாரு. அது வந்து எல்லாமே மெட்டீரியல் வந்து ஒரு தரமாக செஞ்சு கொடுத்தாரு. எனக்கு எல்லாமே நல்லா பிடிச்சி நான் சொன்ன மாதிரி செஞ்சார். அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனை இதுவுமே தான் நல்லா இருக்குது. பார்க்கறதுக்கு ஒரு மேட்சிங் கரெக்டாக இருக்கும். நான் எது சொன்னோம் அதே மாதிரி மேட்சிங் கரெக்டாக செஞ்சு கொடுத்தாரு. ஒரு பார்வைக்கு வந்து ஒரு நல்ல எடுப்பாகவே இருக்குது. சரிங்கண்ணா. இது எந்த இடங்கண்ணா?
இது வந்து மாவேரிப்பட்டி கிராமம், மாறிட்டு. எச்சம்பாடி போஸ்ட் மாவேரிப்பட்டி கிராமம். சரி சரிங்கண்ணா. நம்ம இப்போ என்னென்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம்? நாம வந்து ஒரு கிழங்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி சரிங்க. இப்போ முன்ன இப்போ ஷெட்டு போடாமல் இருக்கப்பயும் இப்போ ஷெட்டு போட்ட பின்னாடி வீடோட எலிவேஷன் எப்படின்னா இருக்கு? என்ன செட்டு போட்ட பின்னாடி வீட்டோட எலிவேஷன் அப்படியே டிஃப்ரென்ஸா மாறி டிஃப்ரெண்டாக இருக்குங்க. இருக்குது. எங்களுக்காக நிறைய இடத்துல கலர் வந்து ஷீட்கான கலரே எப்படி மேட்ச் பண்ணியிருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா பண்ணிக்கிறேன். நானும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். சரி. நல்லாவும் இருக்குது. சரி சரிங்க. நன்றிங்க. நன்றி. வாங்க. நன்றி.